என்ன ஒரு அதிசயம்னு தெரியல. 2 நாள் லீவுக்கு ஊருக்கு போறீங்களான்னு இவங்க அப்பா எங்கள பார்த்து கேட்டதும், நாங்க சும்மாவே ஊருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு நிப்போம். இப்ப இவங்களே கேட்டதும் விடுவோமா, நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். 2 டேஸ்க்கு இப்போ ஊருக்கு கிளம்பியிருக்கோங்க. அதாவது சாட்டர்டேவுக்கும் சண்டே 2 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, அது கிளம்பிட்டோம். சாட்டர்டே மார்னிங் போய் சண்டே ஈவினிங் அதுவும் 4 மணிக்கெல்லாம் அங்க கிளம்பி நின்னுறணும். 4:30, 6 ராவு காலம். அதுக்குள்ள வீட்லேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கேயே ப்ரிப்பேரா சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இவங்க கிளம்பிட்டு ஊருக்கு போற குஷியில விழுந்து பிறண்டுக்கிட்டு என் ஷாலை பிடிச்சி இழுத்துட்டு நிற்கிறாங்க. இவளுக்கு தான் குஷி தாங்கலை. அங்கே போனால் ஜாலியாக விளையாடுவா, அடங்க மாட்டா. அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொன்னாலும் அடங்க மாட்டா. அங்கே நிறையா பசங்க இருப்பாங்களா, அவங்க கூட விளாண்டா அவளுக்கு ஜாலியாக இருக்கும். அதேமாரி ஜாலியாக விளாட்ணும் அவளுக்கு. அதுக்காகவே அங்கே போனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் விட்டுட்டு போகக்குள்ளேயும் இதேமாரி தான் கேட்பா, என்னை ஏமா விட்டுட்டு போனீங்க, அங்கே வந்தால் நான் விளாண்டுருப்பேன். நிறைய டைம் இவளே தான் வரமாட்டா, ஆனால் நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் போகிற வழியில எங்கள் மாமா வீட்டு தெரு பக்கமாக போனோமா, அப்போ அக்கா இருந்தாங்களா, அப்படியே பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு கூட்டதும் போய் உட்காந்துட்டோம். அப்படியே ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்களா, ஐயோ சளி பிடிச்சிக்கும் வேணாங்கான்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டீ போடுறோம் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஐயோ டீ குடிக்கிற பழக்கமே இல்லையேன்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் இவங்க 2 பேரும் நாங்கள் ஆயா வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் நடந்தே போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கும் போதே 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டும் எங்கள் மாமா வீடும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, பக்கத்து தெரு தான். போக தெரியுமா வழி தெரியுமாங்கிறதுக்கு நிலாவுக்கு நல்லாவே தெரியும். அது இங்கே 2-3 நட நடந்து வந்திருக்கு. அதனால் அவள் போகிறான்னு சொல்லிட்டு இவனும் கூட ஓடிட்டான். 2 பேரும் அப்புறம் வீடு வரைக்கும் போகிற வரைக்கும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், மாமா வீட்டு வாசலில் நின்று பார்த்தாலே தெரியும். அப்படியே பார்த்தாங்களா அவங்க அப்பா போனதும் வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் டீயை குடிச்சிட்டு எண்ணெய் இங்கே வந்து விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே இருக்கும்போதே மீன் வாங்கிட்டு வருது மாமா, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா. நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கே மாமா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்ததும் இவங்க குஷி தாங்கலை. அதை போய் எங்கள் அம்மா ஆஞ்சிட்ருக்குள்ள ஆயாவும் பேரனும் ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்ததும் காமிச்சா, எப்படி எடுத்தேன் எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு ஒரு கேப் இருந்துச்சா, அது வழியாக எடுத்துருந்தேன். லோகித் தான் கதையாக சொல்லிட்டு இருந்தான். இங்கே பாருங்க, மண்ணையே பார்த்ததே இல்லாத மாரி ஊருக்கு வந்துட்டா மண்ணில் அப்படி விளையாடுங்க. நிலா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கலரை பாருங்க, அது எவ்வளோ அழுக்காக்கி வச்சிருக்கு பாருங்க. அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எப்படி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க வந்தால் விளையாண்டுட்டு கிடப்பாங்க ஊரில்.